வெல்கம் டு மை சேனல் ஷாக் சமையல். நான் இப்போ ஒரு 1/2 கிலோ கறி சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதில் சுக்கா வறுவல் வறுக்க போகிறேன். அதாவது தக்காளி போடாத கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு 1/2 கிலோ சிக்கனு, இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் வெங்காயம் எடுக்க போகிறேன், தயிர், பச்சை மிளகாய் 4, மஞ்சத்தூள், இது ஏலக்காய் 2, ஸ்டார் 1, லவங்க 5, பிரியாணி இலை ஒரு சின்ன சின்ன துண்டாக ஒரு 4 வச்சுன்னு இருக்கேன். போட்டுக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு அப்படியே சுக்காவாக வறுக்க போகிறேன். பட்டை இல்லை, அதனால் பட்டை தூள் வச்சுருக்கிறேன். வாங்க இது முதல்ல மஞ்சள் போட்டு கழுவிக்கலாம். மஞ்சள் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டு, எப்போவுமே சிக்கன் வாங்கினீங்கன்னா மஞ்சள் போட்டு தான் கழுவணும். அந்த ஒரு மாதிரி வாடை வரும் சிக்கனில் மட்டும். மட்டன் இருந்தால் பரவாயில்ல, அப்படியே கழுவிக்கலாம். இது லெக் பீஸ். இது மட்டும் நல்லா மஞ்சள் தடவி 1க்கு 4-5 தடவை கழுவிக்கணும். சுத்தமாக அந்த வாடை வராது. மஞ்சள் போட்டு நீங்கள் சமைச்சி சாப்பிட்டீங்கன்னா அந்த வாடையே இருக்காது சிக்கனில். இது ரொம்ப ரொம்ப நல்லது. மஞ்சள் இதில் இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம், கழுவிக்கலாம். வாங்க, மஞ்சள் போட்டு தான் கழுவணும். எப்போவுமே சிக்கனுக்கு மட்டும் மஞ்சள் போட்டு தான் கழுவுனா அந்த நீச்சு வாடை வராது. இது மேல் தோலும் எடுத்துட்டு தான் நாங்கள் சிக்கன் சமையல் பண்ணுறது. இதுக்கு மேல் தோல் அழகாக எடுத்துட்டோம் பாருங்கள். எடுத்துட்டு தான் சமைக்கிறது. மேல் தோலெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். வாங்க, கழுவியாச்சு சுத்தமாக. இப்போ இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். சுத்தமாக தண்ணி வடித்து போட்டுக்கலாம். தயிர் பாருங்கள், நல்லா ஒரு 2 ஜல்லி கரண்டியில் 2 கரண்டி தயிர் போட்டுக்கிறேன். நல்லா வீட்லேயே நான் தயிர் ரெடி பண்ணது. உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டு தயிரில் கொஞ்ச நேரம் சிக்கனை ஊற வைக்கலாம். மஞ்சளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு, தயிர், மஞ்சள், இது 3 போட்டு கொஞ்ச நேரம், இது ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். இது 3 போட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஊற வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே தயிரில் அப்படியே இதாகட்டும், நல்லா ஊறட்டும். பாருங்கள், கரம் மசாலா போட்டுக்கலாம். கொத்தமல்லி, வெங்காயம் கழுவிட்டு வரேன். வெங்காயம் போட்டுக்கலாம். இது 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதுவும் போட்டுக்கலாம்.
கருவேப்பிலை, கொத்தமல்லி கடைசியில் போட்டுக்கலாம். தண்ணியில் போட்டு வைக்கிறேன். கருவேப்பிலை சிறுகாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்போவுமே கருவேப்பிலை தாளிக்கணுன்னா இல்லை கடைசியில் போடணுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கட் பண்ணி போடுறேன். இது கொஞ்சம் நேரம் தண்ணியில் இருக்கட்டும், லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். சிக்கனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே போடணும். இதிலே போட்டு நான் அரைச்சிக்கிறேன். அரைச்சது தான், பேஸ்ட்டு தான் இது. இதிலே போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் நிறையா போடணும். இது பட்டை தூள். இதுவும் இந்த ஜாருக்குள்ளேயே போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். கேஸை ஆன் பண்ணிட்டேன். அரைச்சிக்கலாம். மிக்சியை ஆன் பண்ணிக்கலாம். அரைச்சிக்கலாம், நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்க, நைஸாக அரைச்சிட்டேன். நல்லா நெடி ஏறுது. நைஸாக அரைச்சிட்டேன். வாங்க அடுப்புக்கிட்ட எண்ணெயை போட்டுக்கலாம். நல்லா ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுக்கோங்க ஆலிவ் ஆயில். இந்த தயிரோட சிக்கனை எடுத்து வச்சுருக்கிறேன்லங்க, இந்த மசாலாவை, இந்த தயிர், மஞ்சள், உப்பு இது 3ம் கலந்து வச்சுருக்கிறேன். தயிர், மஞ்சள், உப்பு இதுவும் எடுத்து இது அப்படியே கடாயில் விட்டுக்கலாம். இந்த மசாலாவெல்லாம் இதில் எடுத்து இந்த மாதிரி அடுப்பில் வச்சு பரட்டிக்கோங்க. சூடாகாத முன்னே அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி எல்லாம் போட வேண்டாம். வெங்காயம் கூட சும்மா ஒரு 1/4 வெங்காயம் தான் போட்டேன் நான். இஞ்சி பூண்டு விழுது மட்டும் போடுங்க. கரம் மசாலாலாம் போடுங்க. இந்த தயிரும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் போட்டேன் நான். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இது குக் ஆகட்டும். ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சிக்கனு ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு பார்த்தீங்களா. கொஞ்சோண்டு தான் இந்த மசாலா கொஞ்சோண்டு இவ்வளோ இருக்கணும். இதுக்கு மேலே எதுவுமே இருக்கக்கூடாது. இது இப்போ வேறு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். வாங்க கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம்.
சிக்கன் மசாலா வறுவல். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். சிக்கன் வறுவல் ரெடி. இதுக்கு வத்த குழம்பு, சாம்பார், ரசம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சிக்கன் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி போடாத செஞ்சது. வணக்கம்.